ஒரு ஒரு தலைப்பு சொல்றோம். அந்த தலைப்புல இருந்து நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் எழுதலாம். தட்ஸ் இட். இந்த கவிதை எழுதுறதெல்லாம் சரியா தப்பா அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியில் வருவோம். இதுக்கு இலக்கணம் இப்படித்தான் எழுதணும், அப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே வேண்டாம். we just write. என்ன தோணுதோ, என்ன மனசுக்குள்ள வருதோ அதை எழுதுவோம். என்னை பொறுத்தளவு கவிதைகள் அப்படின்றது வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு உணர்வுக்கு வடிகால். நம்ம உணர்வுகள் இருக்குல்ல, அதற்கான ஒரு அழகான வடிகால் தான் வந்து கவிதைகள். ஸோ கவிதைகளை வந்து எழுதும்போது நான் எனக்கு எப்படி பர்சனலாக இருக்கும் அப்படின்னா, கவிதை எழுதும்போது ஐ ஃபீல் எனர்ஜெட்டிக் and I feel as if I found someone new inside me. ஸோ முதல் கேள்வியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுவோம். அதுக்குள்ளே எல்லாருமே வந்துடுவாங்க. தென் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம போகலாம். கவிதை எழுதும்போது இதுவரை எழுதினதில்லைன்னு வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, இப்போ எழுதுகிறவங்களுக்கு நம்ம ஆரம்பிச்சிடுவோம். கவிதை எழுதும்போது நீங்கள் எப்படி உணர்வீங்க? வாட் இஸ் யுவர் ஃபீல் when you write a verse? ஒரு கவிதை எழுதுகிறப்போ என்னமா நீங்கள் உணர்வீங்க? யாழ்மொழி, நாம் எழுதுறதே கவிதை. நான் அடிக்கடி சொல்வேன், உலகத்தின் மிகச்சிறந்த கவிதை இன்னும் எழுதப்படவில்லை. இது என்னோட ஒரு ஃபேவரட் லைன். இது உலகத்தின் மிகச்சிறந்த கவிதை இன்னும் எழுதப்படவில்லை. உலகத்தின் மிகச்சிறந்த கவிதை இன்னும் எழுதப்படவில்லை அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட் லைன். ஸோ அப்படின்னும் போது எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். அதில் ஒன்றும் யார் தப்பு யார் சரி, எங்கே வருது எப்படி வருது அப்படிலாம் சொல்லவே முடியாது. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான கவிதை வந்து விழுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் ஜஸ்ட் ரைட், தட்ஸ் இட். இன்னையிலேருந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இன்னொரு ஏரியா வந்து கவிதைக்கான பக்கங்கள். ஸோ அதையும் நாம் இன்னையிலேருந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கவிதையை படிக்கும் பொழுது நம்ம உணர்றது வந்து நிறைய. அது மாதிரி கவிதை எழுதும்போது நீங்கள் எப்படி உணர்றீங்க? ஒருவேளை கவிதை எழுதுறதில்ல சார், நான் நிறைய கவிதைகள் படிப்பேன் அப்படின்றவங்க, கவிதை படிக்கும்போது நீங்கள் எப்படி உணர்றீங்க? ஹவ் யூ ஃபீல் யுவர் செல்ஃப் வித்தின்? அது கொஞ்சம் டைப் பண்ணலாமே. அனுபவ ரசனை கவிதை, காற்றில் மிதப்பது போல. செலவே இல்லாத ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கவிதை. செலவே இல்லாத ஒரு, நீங்கள் கவுன்சிலிங்லாம் போக வேண்டியதில்லை, நீங்கள் போய் யாரோ ஒருத்தங்கள்ட்ட என்ன ஏதுன்னெலாம் கேட்க வேண்டியதில்லை. இட்ஸ் ஜஸ்ட் நோ வாட் யூ ஆர். அது வந்து கவிதையினுடைய ஒரு அழகு. நான் கமெண்ட் பண்ணினதும் கழுதை வருது. ஹாப்பி படிக்கும்போது ரிலீஃப். சட்டுன்னு நம்ம ஒரு வேறு உலகத்துக்கு போயிடுறோம்ல, அது எவ்வளோ பெரிய ரிலீஃப். நம்ம எங்கே இருக்கோமோ அதிலேருந்து ஜஸ்ட் மைக்ரோ செகண்டில் இன்னொரு உலகத்துக்கு போய் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வாழ்ந்துட்டு வெளியில் வந்துடுறோம். அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, சில கவிதைகள் வந்து நம்மளை உள்ளே ரொம்ப இழுத்துட்டு போயிடும். அப்புறம் அதுக்கான நினைவுகள், அதற்கான மனிதர்கள், அதற்கான சம்பவங்கள், அதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் ஓடி வரும். ஸோ அதனால் ஹாப்பி ஈவினிங் ஜெய். ரசிக்கலாம், புத்துணர்வு. வெல்கம் சபாரத்னம் சார். கோகிலா வெல்கம் மேம், வெல்கம். ஓகே, ஸோ நம்ம முதல் தலைப்புக்கு போகலாமா? எழுதும் பொருளாக மாறுகிறோம், மேலும் மேலும் படிக்க தோன்றும் ஒரு. ஓகே, மன ஆறுதல். நேரா சொல்ல முடியாததை எப்படி வேணாலும் சொல்லலாம். சுருக்கமான வார்த்தைகளில் எத்தனை வலிமையான மென்மையான உணர்வுகளை கடத்தும் ஒரு அற்புதமான தடம். வேறு உலகத்தில் இருப்பது போன்ற உணர்வு. நானே நானற்ற கவிதை. ஐயோ, பயங்கரமாக
ஒரு கவிதை எழுதும்போது எப்படி இருப்பீங்கன்னு தானே கேட்டேன். அந்த நேர உணர்வலைகள் தான் கவிதை. நீங்கள் அப்சர்வராக இருக்கலாம் கோகிலா மேடம். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்தேன், அதை நீங்கள் கேட்டிங்களான்னு தெரில. அது வாட் எவர் கம்ஸ் டு யுவர் மைண்ட் யூ கேன் ரைட். ஐ கேன் சேலஞ்ச் யூ. இங்கே இருக்கிற டீம் வந்து லேசுப்பட்ட டீம் இல்லை, எல்லாம் எழுதுகிறவங்க. உங்களை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஸோ உங்களை அறியாமல் வந்து உள்ளே வந்து குதிச்சு டைப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லெட்ஸ் சி. ஓகே, ஸோ முதல் தலைப்பு நான் இங்கே போடுறேன். கவிதா இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம். ஓகே, முதல் தலைப்பை நான் இங்கே போடுறேன். அதிலிருந்து நாம் மெதுவாக வி கேன் ஸ்டார்ட் டு ரைட். ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு கவிதையும் ஒரு பிரசவம். அட்டகாசம் போங்க. பாக்யா சாலமன் மேடம், வெல்கம். மணிமேகலை ராமானுஜம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். வாழ்க்கையினுடைய பல பக்கங்களில் வந்து கவிதையும் ஒரு பக்கம், அதையும் கவனிப்போம் இன்னைக்கு. அட, ஒரு வாக்கியத்தை ஒடிச்சு போட்டு 2 ஆச்சரியம். ஐயோ, எண்ணத்தின் பாரத்தை கவிதையின் தலை மீது ஏற்றி விடுபடுவது. கவிதையாய் கவிதைகள் தன்னை படைக்கும், கவிதையாய் வாசிப்பேன். சும்மா இருங்க கீர்த்தி. இப்போதான் வந்து எழுதலான்னு ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அதுக்குள்ளே இப்படிலாம் எழுதுனா ஓடி போயிட போகிறாங்க. ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து ரொம்ப. குட் ஈவினிங் விஜயா மேம். குட் ஈவினிங் காயத்ரி பழனியம்மா. ஓகே, ஸோ த ஃபஸ்ட் டாபிக் ஐ எம் கிவிங். லெட்ஸ் சி. யாரெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் எழுதுங்களேன். தெர் இஸ் நத்திங் ரைட் ஆர் ராங். தெர் இஸ் நத்திங் ரைட் ஆர் ராங். தெர் இஸ் நத்திங் கால்டு ரைட் ஆர் ராங். இந்த உலகத்தில் முதல்ல சரி தப்பே கிடையாது. உங்களுக்கு சரின்றது எனக்கு தப்பாக இருக்கும், எனக்கு சரின்றது உங்களுக்கு தப்பாக இருக்கும், நம்ம 2 பேருக்கும் சரின்றது இன்னொருத்தருக்கு தப்பாக இருக்கும், நம்ம 2 பேருக்கும் தப்புன்றது இன்னொருத்தருக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த 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 குழப்பத்துக்குள்ளேயே போக வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதில் வந்து என்ன தோணுதோ அதை எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ அட கோகுல், தாகம் அப்படின்னு ஒன்று என்ன தோணுதோ அதை எழுதுங்க. தாகம் அப்படின்னதும் என்ன தோணுதோ அது. நீரில் மட்டுமல்ல உன்னிலும் தான். நீரில் மட்டுமல்ல உன்னிலும் தான். அதுதான் தாகத்தினுடைய முதல் கவிதை. பரத் இங்கே இருக்கீங்களா? பரத் ஸ்ரீனி. இந்த கவிதையெல்லாம், இந்த தலைப்பு போட்டதும் மீதி வர்ற கவிதை எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம ஒன்று ஒன்றா சேகரிச்சுட்டு அதை வந்து இன்னைக்கு முடியும் போது ஒரு நம்ம வந்து நம்ம குரூப்லேயே அதை அழகாக போட்டுடலாம். யார் யார் எழுதினாங்க என்ன அப்படின்றதெல்லாம். வெரி குட். ஸோ முதல் கவிதை வந்துருச்சு. நீரில் மட்டுமல்ல உன்னிலும் தான் தாகம். தனியாத தாகங்கள் தவிப்பின் இடுக்கில், தாகம் தனிய கவிதை வாசிப்பேன். தாகம் கொன்ற மீனென்று உள்ளுக்குள் தேடி. ஓகே, பெருங்கடலின் இருப்பை காண. ஓகே, பூமியின் தாகம் தீர்க்க வந்த மாமழை. இங்கே நிறைய எஸ் போயிட்டு இருக்கே. வித்யாராஜா மேடமுக்கு என்ன சொன்னாங்க அவங்க? லக்ஷ்ணா, சுதாராஜா, என்னென்னமோ எல்லாம் எஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்களால் கவிதை பருகினேன், தீர்ந்தது தாகம். அடேப்பா. உனை பார்க்கும் நொடி தோன்றும் ஒற்றை உணர்வு. ஹை, எக்ஸலண்டா இருக்கே. உனை பார்க்கும் நொடி தோன்றும் ஒற்றை உணர்வு. தாகம். தாகம்னா தண்ணின்னு தான் தோணுது. கவிதையெல்லாம் தோட மாட்டேங்குது. கவின் மேடம், தாகம் என்றால் தோன்றும் தண்ணீர் அப்படின்னு எழுதுங்க மேடம். கவின் மேடம், அங்கிருந்தா ஆரம்ப புள்ளி. எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டே வந்து பிகாம், எம்காம், எம்எஸ்சி, பிஇ, எம்பிபிஎஸ்லாம் படிச்சுட்டு வரல. ஃபஸ்ட்டு ஆ தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆவே தப்பாக எழுதின ஆட்கள் தான் நம்மெல்லாம். அதனால் தாகம் என்றவுடன் தண்ணீர் நினைவுக்கு வந்தது அப்படின்றது கூட ஃபஸ்ட்டு புள்ளியாக ஸ்டார்ட் பண்ணலாம். வான்வீதியில் அலைகின்றன மேகங்கள், தாகம் தணிக்க சற்றே தாமதம் வந்துட்டேன்.
தாகம் தேடலின் துவக்கம். அட்டகாசம் போங்க. வற்றும் குளத்தில் தாகமுள்ள உயிர்கள் மடிகின்றன, தாகமுள்ள உயிர்கள் உண்கின்றன. ஃபண்டாஸ்டிக் இல்லை இது? கீர்த்தி எழுதியிருக்கிறது படிச்சிங்களா? கோகுல் இதை படிங்க. வற்றும் குளத்தில் தாகமுள்ள உயிர்கள் மடிகின்றன, தாகமுள்ள உயிர்கள் உண்கின்றன. உன்மேல் உள்ள தாகங்கள் திருமுன் என் உயிர் தீராது. தாப தாகம் தண்ணீர் நீ. உன்னை நினைக்கும் போது மழையில் கூட தாகம் அடிக்குது. குணா படத்துல பாட்டு வர்ற மாதிரி இருக்கு சாமி. பட் சூப்பர். வெல்கம் வெல்கம் கோகுல். தாகம் தீர்க்க வந்த நீ தண்ணீர். கவின் மேடம் பார்த்துங்க, எழுதிட்டாங்க பாருங்க. தாகம் தீர்க்க வந்த நீ தண்ணீர். தாகங்கள் தீர்வதில்லை நேரம் மற்றும் வரை. அண்ணாத்த வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறோம். என்னவோ போ சொல்லிக்கினே இருக்கேன். தாகம் எடுத்தா தண்ணி குடி. யாழ் மேடம் இதுதான் பெஸ்ட் கவிதை. வெரி குட். தாகம் கொண்ட காக்கை நீர் அருந்த வழி கண்டது, வேகம் கொண்ட மனம் கவிதை தந்தது. ஃபென்டாஸ்டிக். கவின் மேடமே வந்துட்டாங்களா இப்போ? கவின் என்னும் பேரில் தாகம் கொள் கவி வரும். கவின் என்னும் பேரில் தாகம் கொள் கவி வரும். அசத்தல் போங்க. உள்தாகம் தணிக்க வெளிதாகம் தேடும் ஆர்வம் ஏனோ மனமே. போதுமா? கலக்குறீங்க போங்க. வரத்துக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணும். தீயின் தாகம் தீராது அணைக்கும் வரை. கோகிலா மேடம் எழுதியிருக்கீங்க. தாகம் தீர்க்க கோக் குடித்தேன். அது 18 வயது. தாகமே இல்லை ஆனாலும் குடிக்கிறேன் தண்ணீர். இப்போ 36. மலை உச்சியில் நின்று மன ஆழம் தேடுகிறேன், கடல் ஆழம் சென்று மன உச்சி தேடுகிறேன். தாகத்தில் தாபமல்ல தாகம் தேவ அமிர்தம். அசத்துறீங்க போங்க. அப்புறம் இந்த தலைப்பை நான் முதல்லையெல்லாம் தேர்ந்தெடுக்கல. நானும் இப்போ இந்த நேரத்தில் வேகம் லீட்ஸ் டு தாகம். யோகராஜ் நல்ல கவிஞர்கள்னு சொல்கிறவங்களாம் இந்த லைவை மன்னிக்கணும். இது நாங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா ஆ ஆ போடுறதுல அந்த முதல் அது போடுவோம்ல, அதுக்காக எழுதுகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல மனது இருந்தால் இதை பார்த்தீங்கன்னா இந்த லைவில் இருக்கிற நல்ல கவிதைகளை நீங்கள் இதெல்லாம் நல்லா வரும் அப்படின்ற கவிதைகள் அப்படின்னு நீங்கள் நினச்சி போட்டிங்கன்னு வைங்க. பாசிபிளி அதை எழுதுகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய உயிர்ப்பாக இருக்கும். ஏன்னா பொதுவாக திட்டுற உலகம் இது. கவிதைகள் இப்போ அப்படின்ற பேரில் போட்டு கெடுத்துட்டாங்க அப்படின்னு ஏதாவது வரும். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஐ வாண்ட் தி சிறந்த கவிஞர்கள் டு பி மோர் ஜென்ரஸ் இன் அப்ரிஷியேட்டிங் தி ரா யங் டேலண்ட்ஸ். அண்ட் இங்கே நான் ஒரு கவிதையை டைப் பண்ணுறேன் இதே தாகத்துக்கு. நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் இந்த தலைப்பை யோசிக்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் தட் நான் முதல்லையே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வரேன்றதில்லை. உங்கள் கூடவே சேர்ந்து நானும் எழுத முயற்சி பண்ணுறேன். ஸோ நீங்கள் அடுத்த தலைப்பு நான் சொல்லும்போது நானும் உங்கள் கூட சேர்ந்தே எழுதுறேன். எனக்கு என்ன சட்டுன்னு தோணுதோ அதை எழுதுறேன். நான் சிறு வயதுகளிலிருந்து நிறைய கவிதைகள் படிக்கிறது உண்டு. என்றைக்கும் கவிஞர் கவிதை அந்த என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நான் நினச்சதில்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் எழுதுவேன். தட்ஸ் இட். அதில் சரி தவறெல்லாம் நிறைய இருக்கலாம். நான் என்னை பொறுத்தளவு நான் எழுதும்போது நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். தட்ஸ் வை ஐ லவ் கவிதைகள், அதுவும் தமிழ் கவிதைகள். ஸோ என்னுடைய ஒரு இதையும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ திங்க் நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஒவ்வொரு டாப்பிக்காக வி வில் கோ ஹெட். பார்ப்போம் எவ்வளோ வருதுன்றது.
தவிக்கும் உணர்வு எப்பொருள் தேடுதோ, தவிக்கும் உணர்வு எப்போது அடங்குமோ, தனியுமே அப்பொருள் அடைந்ததும் அமைதியாய். பிரேமாம்மா அசத்துறீங்க. அட தாகம் எடுக்கிறது. ஒரு வைன் போத்தலுடன் அட்டன் பண்ணியிருக்கலாம். அணுக்கண்ணன் அசத்துறீங்க போங்க. அசத்தல் தாவோவின் தத்துவம். ஐயோ. ஓகே ஓகே, அடுத்த தலைப்புக்கு போமா? நான் இங்கே தலைப்பும் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு நானும் எழுதுறதுனால உங்கள்கிட்ட கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் ஐம் ஜஸ்ட் வாட்சிங் ஆல் ஆஃப் யுவர் வெர்சஸ். நான் இங்கே எழுதும்போதும் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ. லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் டாபிக். திஸ் இஸ் கம்மிங் நவ். வா வா. சாலமன் ஜெயராஜ் அசத்துறீங்க போங்க. விலங்குகள் வழி தவறின தாகம். ஓகே, அடுத்த கவிதை எழுதுவோம். நாளை, டுமாரோ, நாளை. என் தாகம் எல்லாம் என்று பாஸ் பண்ணணும். தாகமற்ற அணைப்பில் எரிந்து வீழ்கிறது அன்பு. எதிர்கால ஏக்கம் நாளை. வா. என்ன பிரியராஜ் அசத்துறீங்க உடனே. பரத், இது 2வது தலைப்பு. இங்கேருந்து வர்ற கேள்விகள் யார் யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட பேர் போட்டு நாம் வந்து ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணுவோம். அந்த ஃபோல்டரை வந்து இங்கேயே ப்ரெசென்ட் பண்ணலாம். நம்முடைய வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ பீப்புள் கேன் ஹேவ் தி தெம். விரதத்தை முடிக்கும் தாகம். மேடம் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்களா மேடம்? ஹேமலதா மேடம். ஓகே, நாளை அப்படின்றது கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னென்ன எழுதணுமோ எழுதலாம். டுமாரோ இஸ் அ நியூ டே. அசத்துறீங்க போருங்க வித்யாராஜா மேடம் இங்கிலீஷில். நேற்றைய அனைத்தும் புதிதாய் ஜனிக்கின்றன நாளைய பொழுதுகளில். இன்றைய முடிவு எல்லாமுமாக. நேற்று என்பதும் இன்று என்பதும் நாளை என்பதும் எல்லாம் நீயே தீயே. நாளை என்பது இன்னொரு புது கவிதை. நானும் உங்க கூட சேர்ந்து எழுதுறேன். ஓகே. டுமாரோ நெவர் டைஸ். ஜேம்ஸ் பாண்ட் படம் ரொம்ப பிடிக்குமா மேடம்? கீதா குட்டி மேடம். கற்பனை தூண்டிலின் நாளில் நாளைய நாம் தெரிந்து கொண்டதில் உணர்ந்து கொண்டது நாளை என்பது ஒரு கற்பிதம். நேற்றுகள் மறைந்து இன்றுகள் கரையும் ஒரு பொழுது நாளை. என்னை நான் காணத் தவிக்கும் பெருந்தாகும். அட சூப்பராக இருக்கேன். நாளைக்கான விடைகளை தேடி பயணப்படு என்கிறாய். கேள்விகளே இல்லை என்னிடம், ஏன் செய்வது? காயத்ரி பழனியம்மாள் ஃபென்டாஸ்டிக். இனி என்ன நாளை துணை சேர்வு. யோகராஜ் இன்னைக்கு நம்மால் வாரா பொழுதிற்காய் ஏங்கி கழிக்கிறோம் நாளை. அன்பின் நாளைக்குள் நேற்றும் இன்றும். சூப்பர். உதிர்ந்தால்தான் இலை, மணந்தால்தான் பூ. காத்திருக்கிறேன் நாளை. உன் ஒவ்வொரு முத்தமும் காத்திருக்க செய்கிறது நாளைக்காய். முட்கள் ஒன்றையொன்று தொட்டு கொண்டது.
நாளை பிறந்தது நாணி சிறந்தது. நாளை என்பது அன்ரிட்டன் பேப்பர். அசத்துறீங்க போங்க. கனமான கணத்தை களமாக தெரிவிக்கும் இதமான பொழுது நாளை. இன்றைய முடிவு நாளைய கனவு. நாளையும் தொடருமே இப்பொழுது. என் தாகத்தை நாளைக்கு வைத்துக் கொண்டேன். சிகாமணி, ஸ்டீஃபன் ராஜ் கலக்கிறீங்க போங்க. நாளை என்பது பிந்தைய இன்று. பர்வதம் மேடம் வந்துட்டீங்களா? இன்றைய முடிவு நாளை. நாளை நிறுத்துகிறது நொடிப்பொழுதில் நீ சிந்தும் பார். நாளை இன்றைய ஏமாற்றத்தின் மருந்தோ. நாளைக்கு இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு இருக்கு கோகுல். அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டோம். நாளைக்கு இருக்கு. நான் பாட்டுக்கு 7 பண்ணிட்டு இருந்தேன், போர் அடிக்குது. நீங்க தானே சொன்னீங்க இருங்க. ஓ சவிதா மேடம் கமிங். இன்றைய எச்சங்கள் நாளை. நாளை என்பது நம் கையில். இன்றே இப்பொழுதே நினைத்திடு முடித்திடு. ஓகே ஓகே. ஓகே, அடுத்த தலைப்புக்கு போகுமா? நீங்கள் எழுதுகிற கவிதைகள் அதில் வந்து எல்லாருடைய பேரும் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பாசிபிளி இங்கே வந்து பிரியா ராஜீவ், பிரேமா வெங்கடேஷ், கீர்த்தி, கவிதா சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து எனக்கு நான் பார்த்ததில் ஓரளவுக்கு நல்லா எழுதுகிறவங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு தலைப்புலையுமே யார் பெஸ்ட்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாசிபிளி அவங்க செலக்ட் பண்ணி இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம எழுதுறது சரியா தப்பா அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நான் சொல்கிறது இதே ஒன்று தான். கொரோனா நாளையில் நாம் காணாமல் காண்கிறோம். ஓகே, நம்ம அடுத்த டாபிக் போவோம். So here comes the next topic. Tisai. Can we write something on Tisai? அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இதையெல்லாம் எழுதி அவங்க யாரோ செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த கவிதையெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஆப்வியஸ் அவங்கெல்லாம் ஜட்ஜுன்னா அவங்க கவிதை வராது. ஸோ சரி, உங்கள் 4 பேருக்கு வந்து நீங்கள்லாம் ஜட்ஜாக இருக்கிறதுனால உங்களுக்குலாம் ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துடலாம், அது தனியாக வைங்க. ஸோ அவங்க 4 பேர் வந்து ஜட்ஜாக இருக்கிறதுனால அவங்க கவிதைகள் வந்து வராது. ஸோ மீதி எழுதியிருக்கிறதுல பெஸ்ட்டு கவிதைகள் வந்து எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்கிட்டருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ கெட் ரெடி. திசை. மீன்கள் கண்ணின் ஒளியெங்கும் நிற விசை வானவில். அடப்போங்க, ரொம்ப யோசிக்க வைக்கிறீங்க. நம்ம டீம்லாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வருது. உன்விழி பார்க்கும் திசைகள் கிழக்கு எனக்கு. தேடுதல் இன்றோடு முடிவதில்லை, நாளையும் தொடரும். வட போச்சே தான் சொல்லிட்டாரே. திசையெங்கும் உன் வருகையே. ஸோ எழுதலாமா? திசை. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் தி பெஸ்ட். வித்யாராஜா மேடம், நீங்க தான் மேடம் பெஸ்ட். நீ உதிக்கும் திசையில் நான் மறைகிறேன். திசைக்கு இன்னும் சரியான கவிதை பார்க்குற மாதிரி எனக்கு தெரில. வருது, 1-2 வருது. இன்னும் கொஞ்சம் அந்த யதார்த்தமாக பிரமிப்பா. மை தமிழ் இஸ் பேட் சார், யுவர் இங்கிலீஷ் இஸ் எக்ஸலண்ட் மேன். எல்லா திசை நோக்கிலாலும் அப்பாவின் முகம். நைட்டுக்கு அவருக்கு பிடித்த அடை. அட கோகிலா மேடம் கலக்குறீங்க. இங்கே பாருங்க, பாக்யா மேடம்லாம் நாளை எதிர்க்கலாம் இன்று. எனக்கு அது
திசைக்கொன்றாய் பிரிந்த சிங்கத்தின் சூழ்ச்சி மாடுகள் அறியாதென்பது. யாழ் மேடம் கலக்குறீங்க. வண்ணம் காட்டும் திசை முடிவது இல்லை. திசை தேடி அலையும் பிரிந்த இறகொன்று தென்றலின் துணை. உங்களில் புதைந்திருக்கும் உருமாற்றமும் காட்டும் ஒரு திசை. கீர்த்தி இருக்கும் திசை பார்த்து கும்பிட்டுக்கிறேன். கவின் மேடம் இவ்வளோ யோசிச்சு இவ்வளோ டைப் பண்ணுறதுக்கு திசைக்கு ஒன்று எழுதலாம்ல. ஆனால் இந்த கவிதை நல்லதா இருக்கு. கீர்த்தி இருக்கும் திசை பார்த்து கும்பிட்டுக்கிறேன். இந்த கீர்த்தி இல்லை மேடம், நீங்கள் எழுதியிருக்கிறதே கீர்த்தி சிறிதா அந்த சொல்லுவாங்க இல்லையா, கீர்த்தி சிறிதானாலும் அப்படின்வாங்க இல்லையா, கீர்த்தி சிறி இருக்கும் திசை பார்த்து கும்பிட்டுக்கிறேன் அப்படின்றது அட்டகாசம். போங்க. தசைகள் தின்னும் மிருகத்திற்கு ஏது திசை? பா. இடமும் வளமும் திசை அல்ல, குடமும் குணமும் வடக்கும் தெற்கே திசை. வந்த திசை நீ. கிருஷ்ணராஜ் சார் தனியா உட்காந்துருக்கீங்க. இருக்கட்டும், இது நமக்கு இல்லை, நாளைக்கு வரும். முருகன் திசை வெளியெங்கும் சிறகுகள் உதிர்க்கிறது, நிலம் தாங்கி தொழிற்கிறது, மரப்பறவைகளாய். ஷர்மிளா மேடம் எழுதியிருக்காங்களே, பார்ப்போம். திசைகள் நான்கெனினும் என் திசை உன்னை நோக்கியே இப்பொழுதும் எப்பொழுதும். ஜெயக்குமார் சார் இங்கே தானே இருக்காரு. ஜெயக்குமார் ஆனந்தப்பன் சார் படிச்சிங்க சார். நீங்கள் 2 பேரும் எழுதுறதுக்கு நாங்கள்லாம் கிடைச்சோம். எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் திசைகள் எல்லாம் எனக்கே. சூப்பர். என் பரிசை மற்றவர்கள். நீங்கள் அதில் ஒன்று சேர்த்துருந்தீங்கன்னா கோகுல் ஃபென்டாஸ்டிக் கவிதையாக எழுதிருக்கோம். என் பரிசை மற்றவர்களின் திசையை நோக்கி கொடுத்து விடவும் அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னு வைங்க, அட்டகாசம். போங்க. எந்த திசை சென்றாலும் முடிவு கிடையாது. எவ்ரி ரோடு ஹேஸ் 2 டைரக்ஷன்ஸ். ஸ்கை வானம். ஷர்மிளா மேடமும் ஜெயக்குமார் சாரும். ஜெயக்குமார் சார் நீங்கள் ஏதாவது கவிதை எழுதுவீங்களா? உங்களுக்கு இப்போ ரிட்டனில் இருங்க, அடுத்த தலைப்பு கொடுக்குறேன், அப்போ எழுதிடுவீங்க. எவ்வளோ கவிதை அப்பா. வலசை பறவைகள் திசை காட்டிகள் தேடுவதில்லை. சூப்பர். திசையெல்லாம் இயற்கையே இனிமையே வளமாக, திசையெல்லாம் வளமாக சிரிப்பே. தென் திசையெல்லாம் மலைகளால், வடமேற்கு திசையெல்லாம் தென்னந்தோப்புகளால், மேற்கு திசையெல்லாம் ஆறாக, கிழக்கு திசையெல்லாம் குளங்களாக, நாங்கள் நடுவில் நிம்மதியாக. பா, இந்த காட்சியை எவ்வளோ அழகாக வகைப்படுத்துறீங்க சுகுணா மேடம். அசத்தல். போங்க. சாவித்ரி சித்தி நீங்களுமா? 4 திசைகளிலும் வந்த அந்த செய்தியை படித்து அன்றைய விஷயங்கள் தெரிந்து கொண்டேன். விடிவு கிடைக்கும் தாகத்துடன் நாளையை நோக்கி விடிவெள்ளியாக காத்திருக்கையில் காணல் நீரானதே எம் தேசக்கனவு. திசையற்று நிற்கிறோம் நிற்கதியாக. 3 தலைப்பையும் ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அணுக்கண்ணன் 3 தலைப்பையும் ஒன்றாக்கி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? அசத்தல். ஆக நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கவிஞர் இருந்துகிட்டே இருக்கார். ஒரு கவிஞி அதுவும் சொல்லணுமா, அவங்களும் இருந்துகிட்டே இருக்காங்க. ஓகே, நீங்களாம் ரொம்ப நல்லா எழுதுறீங்க. அதனால் நான் எழுதுறதை நிறுத்திக்கிறேன். நான் உங்கள் கவிதைகளை மட்டும் படிக்கிறேன். அதுதான் சரியாக இருக்கும். என்ன பறவைகள் பறக்கின்றது 8 திசையிலும், என் தசைகள் எல்லாம் உன் திசை நோக்கி. விஷ்ணுபிரியா மேடம் பக்கத்தில் இருக்காரா? அவர் கார்த்திகேயன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சிறகை விரி பூமி மர 8 திக்கும் பற வானமெட்டும் வரை பற. சிவகுமார் சார் அசத்தல். போங்க. நமக்கு கவிதை தான் எனது வரிகள் படித்தாவது ஆறுதல் கூறியது. ஓகே, அடுத்த தலைப்பு கொடுக்குறேன். நம்ம இதுவரை 3 தலைப்பு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 270 கமெண்ட்ஸ். இந்த 270 கமெண்ட்ஸில் என்னுடைய கணிப்பு எப்படி பார்த்தாலும் ஒரு 150-160 அளவுக்கு கவிதைகளாக இருக்கும். இந்த கவிதைகள்லாம் சரியா தப்பா, இதுக்கு இலக்கண பிழை இருக்கா, முன்ன இதை எழுதணும் பின்ன இதை எழுதணும், இவங்கெல்லாம் சேர்ந்து கவிதையை கெடுக்கிறாங்களே ஆஹா ஓஹோன்னு பேசுறது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இவ்வளவு எழுதியிருக்கோம் அப்படின்றதே இன்னைக்கு நாம் நாளையிலிருந்து ஒரு கவிதையை பார்த்தா அட இப்படி எழுதியிருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த ஒரு சிந்தனை வரணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்வே. இந்த நிகழ்வு சும்மா ஏதோ
எந்த இலக்கும் இல்லாமல் அப்படின்னு பண்ணலை. நம்ம ஒன்று கவிதையை நம்ம எழுதணும், இல்லைன்னா கவிதை எழுதுறத படிக்கணும். அப்போ நம்மளை அறியாமல் சில உணர்வுகள் தோன்றும். கவிதை வந்து ஒரு ஒரு இன்ஃபெக்ஷியஸ், கவிதை வந்து வெரி இன்ஃபெக்ஷியஸ். அது வந்து நீங்கள் ஒரு 10 கவிதை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் உள்ளே வந்துடுவீங்க. திசையெங்கும் எல்லா திசையெங்கும் அப்பாவின் முகம், நைட்டுக்கு அப்பாவுக்கு அடை அப்படின்னு போட்டாங்கல்ல இவங்க கோகிலா மேடம். ஸோ அப்படித்தான் அது வந்து திசை திசை ஃபென்டாஸ்டிக், திசை டிஹெச்இ தி சை திசை வா. ஓகே. ஸோ இப்போ அடுத்த தலைப்பு கொடுக்குறேன், அதுக்கும் எழுதுவோம். ஐ திங்க் இன்னொரு 3-4 தலைப்பு நம்ம எழுதலாம்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி எல்லாத்தையும் நம்பர்ஸ் போட்டு மொத்தமாக எடுத்து அதில் பெஸ்ட்டை செலக்ட் பண்ணி அதை வந்து இன்னைக்கு பாசிபிளி பேஜில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அவங்களோட பேரை வந்து டேக் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ யூல் பி ஹாப்பி டு see that. திசையெங்கும் கவிதைகள், கவிஞர்கள், வார்த்தைகள், அன்பின் வடிவங்கள். ஃபென்டாஸ்டிக். அடுத்த தலைப்பு வந்துருச்சு, பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன். பிம்ப பிரதிபலிப்புகள் பொய்யுரைப்பதில்லை. வா குமார், இது இந்த ஒரு பார்வை எக்ஸலண்ட்டாக இருக்குது குமார். தொலைந்து போனவனுக்கு வழித்துணையாய் திசை. எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் அது இந்த பெரியவங்கள்லாம் இருக்காங்கல்ல, கீர்த்தி, பிரியா ராஜீவ், கவிதா சுரேஷ், இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அதை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது அதுக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எக்ஸலண்ட்டாக இருக்கு பாருங்கள் அந்த லைன். தொலைந்து போனவனுக்கு வழித்துணையாய் திசை. கண்ணாடிகள் ஏங்குகின்றன நம் வீட்டில் குடியேற. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வாட் டஸ் தட் மீன்? பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் மேடம். முகம் பார்த்தேன் நீரில் நீ. அப்பா, ஒரு வார்த்தை நெருப்பு தந்தாய் உருகுகின்றன மெழுகுவர்த்திகள் கவிதைகளால். மணிமேகலை அம்மா, அசத்தல். என்ன பிரதிபலிப்பு, எழுத்துக்கள் பிம்பம். இந்த 5 PM லைவ் ஒரு நல்ல பிரதிபலிப்பு. கமலா மாமி எழுத ஆரம்பிச்சிட்டிங்க, அவ்வளோதான். அந்த பக்கம் சாவித்திரி சித்திரி நேரம் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரதிபலிப்பு எழுதுறதுக்கு. அடடா, நான் தானே பார்த்தேன் என் கண்ணில் பிம்பமாய் நீ. வெட்கமாகத்தான் இருக்கிறது உன்னையே நான் பிரதிபலிப்பாக கேட்கும் போதெல்லாம். பிரதிபலிப்பு, உன்னில் நான் என்னில் நீ. சந்தேகமே வேண்டாம். ஷர்மிளா மேடமும் ஜெயக்குமார் சாரும் அவங்களுக்குள்ள எழுதிக்கிறாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இந்த வந்துட்டாரே கோகுல். உன்முகத்தில் என் உணர்வுகள், நம் அன்பின் பிரதிபலிப்பு. அவ்வளோதான், உள்ள வந்துட்டீங்க. இப்போ வந்து இது தப்பாக போட்டிருக்கோம், சரியாக போட்டிருக்கோம், என்ன வேணா இருக்கட்டும். முதல்ல எழுத முயற்சி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அது இனிமேல் வந்து நம்ம மைண்ட் சும்மா இருக்காது. கவிதைகள் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை போய் தேடும். யார் தமிழில் லேட்டஸ்டாக கவிதைகள் டுவர்ட்ஸ் த எண்டை வந்து நான் பிரியா ராஜீவ் 4 பேர் அவங்க ஜட்ஜஸ் வந்து சொல்கிறேன். யாருடைய புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத வந்து டைப் பண்ண சொல்கிறேன். அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய, அதாவது கவிதைன்றது வெறும் அழகுக்காக மொழியை மட்டுமே சும்மா அப்படியே வளப்படுத்தி அப்புறம் ட்விஸ்ட் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் அங்கங்கே வெட்டி ஒட்டி அப்புறம் கடைசியில் ஒரு ஆச்சரியக்குறியோட முடிக்கிறது கவிதைகள் அல்ல. அதுவும் கவிதைகள் தான், பட் அது அல்ல கவிதைகள். கவிதைகளுக்குன்னு ஒரு வளம் இருக்குது. அந்த வளத்தை நோக்கி நாம் உள்ளே போய் பார்க்கறதுக்கு அதுக்குன்னு சில மனிதர்கள் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பேர் சொல்லுவாங்க. அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரசனை கூடும். ஒரு கவிஞனுக்கு என்ன ஒரு பெரிய பலம் அப்படின்னா வந்து கண்ணாடியும் பிரதிபலிக்கவில்லை என் அகத்தை. ருக்மணி மேடம் கிளாசிக்னு சொல்லுவேன். அந்த கண்ணாடியும் பிரதிபலிக்கவில்லை என் அகத்தை. அந்த கண்ணாடியும்னு போட்டிங்க பாருங்க, அங்கே நிற்கிறீங்க நீங்கள். பரிசு என்னது? மகிழ்ச்சி பிரதிபலிப்பால் உன்னது முகத்தில். அம்மா, ஏதாச்சும் தெரியுதா? வாய்ப்பில்லை. என் பிம்பம் நீ என்பதால் அங்கே காண். துளித்துளியாய் நீர், ஒவ்வொன்றிலும் துளியின் பிம்பம். கண்களின் பிரதிபலிப்பு மனதில். வந்துட்டாங்க பார்த்தீங்களா சாவித்திரி சித்தி. தினமும் ஒரு சலிப்பு, எவற்றின் பிரதிபலிப்பு?
சபாரத்னம் சார் நல்ல டீப் அது. அதாவது கண்டென்ட் வந்து டீப்பு. நீங்கள் இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்னும் எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய புத்தகத்தெல்லாம் படிக்க ஆரம்பித்தோம்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். அடுத்த தலைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்கட்டுமா? கொஞ்சம் இப்போ அந்த பேசிக்ஸ் மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாரும், கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகுமா? உங்கள் எல்லாருக்கும் குட் நியூஸ் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும். 4 தலைப்பு, கிட்டத்தட்ட 320 கமெண்ட்ஸு, ஒரு 100 கமெண்ட் வந்து நம்ம இந்த குறுக்க கிண்டலாக பேசினதாக இருக்கட்டும். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 220 அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கவிதைகள் வந்திருக்கு. இந்த கவிதைகள்லாம் கவிதைகளா தெரியாது. சிவகுமார் சார் நேராக எதுக்கு சுற்றி ஒழிஞ்சு எழுதுவான்னு நேராகவே எழுதிட்டார் பர்வதம் சிவா மேடம்க்கு. நான் உன் முன் இல்லாத போதும் உன் விழிகளில் என் முகம் பிரதிபலிப்பு. நல்லா இருங்க ரெண்டு பேரும், நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க சார், சிவகுமார் சார், நல்லா இருங்க. பிரதியை பழிக்காதே, அது என் பிரதிபலிப்பன்று. ஐயோ பயமா இருக்கே. யோகராஜ் சாருக்குள்ளேயும் ஏதோ இருக்கும் போல இருக்கே. மழைத்துளி தெரித்து பிரதிபலிக்கும் கண்ணாடி பயணத்தில் தேரோட்டி நீ, போருக்கு செல்லும் நான் யுத்தக்களத்தில், பேசாதே கண்ணா. ஏன் கொஞ்சம் இங்கே இருக்கிற மாதிரி எழுதுங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்து பயந்து ஓடிட போகிறாங்க. ஓடும் தண்ணீரில் பிரதிபலிப்பில்லை, நம் முகம் ஓடையில் தான் பிரதிபலிக்கிறது. ஐ என் கண்ணீரின் பிரதிபலிப்பு நீ. பாக்யா மேடம். துயில் நீங்கி நிலை கண்ணாடி நோக்கினேன், கண்கள் பிரதிபலித்தன இந்நாள் இனிய நாள், நீ ஆனென்ற போதும் என்னையே பிரதிபலிக்கிறாய் நட்பு. வா, எண்ணம் பிரதிபலிப்பு முகத்தில் வந்தால் அழகோ அழகு, எழுத்தில் வடிக்கும் அழகு எல்லோருக்கும் வருமா, தவழ்ந்து போகிறவர்களுக்கும் பரிசுண்டா. இப்படி இல்லாம கவிதை எழுதுறது ஏன் கோகுல்? இவ்வளவு அழகா கவிதை எழுதுறேன். இப்படி தவழ்ந்து போகிறவர்களுக்கும் பரிசு உண்டா. என்ன அழகான கவிதை. ஓடும் நீரில் மரத்தின் பிம்பம். ஓகே. குழந்தை ஊதும் சோப்பு கமிழிக்குள் சினுங்கிச் சிரித்து செல்லமாய் ஓடினான் ஆதவன், வானவில்லை பிரதிபலித்து. அட்டகாசம் போங்க. மனங்களில் ஏக்கம் சமூக வன்முறையில் பிரதிபலிக்குதோ. டீப். They me telling me is me. யோகராஜ். சரி, கொஞ்சம் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஓகே. இந்த தலைப்பு கொஞ்சம் கொஞ்சம் லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ரவுண்ட். எல்லாரும் அட்டகாசமாக எழுத ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகும். எழுதுங்க பார்ப்போம். பிறகு எப்படி சொல்வது? நானே நீ, நீயே நான், பிரதிபலித்துக் கொள்கிறோமா? பாவரன் சாருக்கு வாழ்த்துக்கள். யாழ்மொழி மேடம் நல்லா இருங்க. பெயரில்லா நீ, பெயரில்லா நீ. அனாமிகள் எழுதும் கவிதைகளில் மௌனமே வார்த்தைகள். பெயரில்லா நீ, பிரதி எடுக்க முடியா கனவிலும் உன்முகமே பிரதிபலிப்பு. குமார் சார் வாங்க வாங்க, அடுத்ததுக்கு வந்தாச்சு. பெயரில்லா நீ. பெயரில்லா நீக்கு என்ன கவிதைகள் வரலன்னு நினைக்கிறேன். அடையாளமற்ற பெயரில்லா நீயை கடைசியில் சந்திக்கிறேன், நானும் அடையாளமற்று போகும்போது. வரைவா,
எழுதிட்டோம், வாசிங்க. பெயரில்லா நீ அந்த முன்னாள் காதலி வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அனாமிகள்னா என்ன கீர்த்திகா மேடம்? அது எனக்கு புரியல. அனாமிகன், அனாமிகன் எழுதும் கவிதைகளில் மௌனமே வார்த்தைகள். அனாமிகன்னா பெயர் இல்லாதவங்களா? தெரில. பெயரில்லா நீ, நீ இல்லாமல் நான் தேடுகிறேன். அப்பா. கிருஷ்ணராஜ் சார், தனியாக தானே இருக்கீங்க பெருவில்? தேடுவீங்க தேடுவீங்க. வெம்மையின்றி ஆதவனை பிரதிபலிக்கும் திங்கள் போல் தான் நானும் நீக்க வேண்டியவை நீக்கி உன்னை பிரதிபலிக்கிறேன். ஓ, ஃபென்டாஸ்டிக். பெயரில்லா நீ வந்த கனவில் பெயர் சூட்டிய பொழுது காணாமல் போயிருந்தாய். பா. எக்ஸலண்ட். மௌனச் சிறையின் பேரிரைச்சலில் பெயனில்லா நீ கைதியாய் நான். மௌனச்சிறையின் பேரிரைச்சலில் பெயரில்லா நீ. இந்த வந்துட்டாரே கோகுல். கோகுல் கலக்குறீங்க போங்க. பார்க்கும் முகத்திலெல்லாம் பெயரில்லா நீ. என்ன என்னமோ கவிதையே எழுத தெரியாது நீங்க. ஆரம்பிக்கும் போது ஃபெயில் நீங்க. அநேகமாக இந்த கவிதையை ஏதாவது சிறப்பு பரிசு கொடுத்தாலும் கொடுப்பாங்க 4 ஜட்ஜஸும். அது அந்த கவிதையில் என்னமோ இருக்கு. பார்க்கும் முகத்தில் எல்லாம் பெயர் இல்லா நீ, என்னில் தேடி ஓய்ந்து கண்டடைந்து என் பெயரில்லா நீ. அட, பெயரில்லா நீ எந்த திசை நோக்கி உதிர்வாய். கமலா மாமி கலக்கலா எழுதியிருக்கீங்களே. பெயரில்லாத நீ எந்த திசை நோக்கி உதிர்வாய். உதிப்பாய்ன்னு நினைக்கிறேன், இல்லை உதிர்வாயா தெரில. எதுவாக இருந்தாலும் எக்ஸலண்ட். ஓ, அனாமிகன்னா பெயரில்லாதவனா? ஓகே ஓகே. பெயரில்லாத நீயை காட்சிப்படுத்துகின்றன உந்தன் செயல்களின் நல்வடுக்கள். ஐயோ, ஆனந்த் பழனிவேல். அன்னையின் கருவறையோடு அடங்கியவள் பெயரில்லா நீ. டீப், வெரி டீப். பெயரில்லா நீ என் பெயர் சொல்ல வந்தாய். பாக்யா மேடம் அசத்துறீங்க. காலேஜில் நிறைய எழுதுவீங்களா மேடம்? பாக்யா மேடம் கவிதையெல்லாம். பனித்துளி விழுங்கிய சூரியன் ஒன்று, சூரியன் என மனத்துளி விழுங்கிய நீ. வா. பெயரில்லா நீ செய்யும் மாயஜாலங்களில் உயிர்த்திருக்கிறேன். சொல்லாத கதை, எழுதாத கவிதை, பெயரில்லா நீ. சூப்பர். பெயரில்லா நீயும் புகழில்லா நானும் தொடர்ந்து பயணிக்கிறோமே, நாளெல்லாம் நன்றாக இயற்கையோடு இயைந்து. பெயரில்லா நீ என் கருவில் பொக்கிஷமாய். சூப்பர். மதர்ஹுட்டுக்கு வந்து எக்ஸலண்ட்டான ஒரு லைன் நினைக்கிறேன். சூப்பர். பெயரில்லா நீ என் கருவில் பொக்கிஷமாய். எனது பயணத்தில் ஏன் என் மகனின் பசியை ஆற்றிய பெயரில்லா தாய் நீ. ஓ, அந்த திசையில் பெயரில்லாத நீ. நிறைய அசத்துறீங்க போன்று. பெயர் எதுக்கு வேண்டும்? பெயர் எதற்கு வேண்டும்? பெயர் எடுக்கும் பணிகள், சேவை செய்திடு பேசிடும் சரித்திரம். பெயர் வைப்பதற்கு முன் கிடைத்த செல்வம் நீ. சூப்பர் மேடம். இது பெயர் வைப்பதற்கு முன் கிடைத்த செல்வம். பெயரில்லா உறவுக்கு உலகமிடும் பல்லாயிரம் பெயர்கள். அசத்தல் போங்க. ஓகே, அடுத்த தலைப்பு கொடுப்போம். உங்களோட கவிதைகள் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கு தெரியுமா? சோஃபார் 380 கமெண்ட்ஸ். என்னுடைய கணிப்பு எப்படி பார்த்தாலும் ஒரு 280 கவிதைகள் வந்திருக்கும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு எப்படியும் ஒரு 300 ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ரைட்டிங். அப்படி தெரியலையே மேடம், ஃபர்ஸ்ட் டைம் எழுதுகிற மாதிரிலாம் தெரில. இதுதான் கவிதையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ஆ இ அதெல்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். உட்காந்துலாம். பெயரில்லா நீ உனக்கென்று ஒரு பெயர். ஷர்மிளா மேடம், தனியாக வேண்டுமா நாம் என்று இருக்கும் பொழுது. ஜெயக்குமார் சார் பார்த்துங்க, மால்லாம் ஏதாவது ஓப்பன் ஆகிருந்தால் நல்லா கிஃப்ட் பண்ணுங்க. சிஸ்டர் ஏதோ கவிதையெல்லாம் நிறைய எழுதுகிறாங்க. ஓகே, அடுத்தது வைக்கிறேன். அண்டு எல்லாரோட கவிதைகளும், அதாவது கவிதைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியா தப்பான்றது அப்புறம். ஆனால் இந்த ஆர்வம் கவிதை எழுதுறது அப்படின்னு ஆர்வம்,
ஒரு ஒரு நல்ல கவிஞர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்றுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். தப்பு இல்லை. நான் என்ன கேட்டால் தப்பு இல்லை என்ன. ஆனால் நான் முதல்ல எழுதுனது எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஊரில் இருக்கிறவங்க வைக்கிற பேருக்காக நான் எழுதுனேன். எனக்கு அது என்ன உணர்வு கொடுத்ததுன்றது தான் ரொம்ப முக்கியம். என் பெயரில்லா உறவு நீ, எந்த முகாந்திரத்திலும் பாசபி அடங்காதவன் நீ, என் அன்கண்டிஷன் காதலன் நீ, என் பிரியமான தோழன் நீ, மொத்தத்தில் பெயரில்லா ஆண் தேவதை நீ எனக்கு. அனு கண்ணன் மேடம் வாழ்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் டாபிக் நவ். இது எழுதுகிறோம், இதுக்கு அடுத்து ஒன்று எழுதுகிறோம். அதுக்கப்புறம் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. கெட் ரெடி. ஸோ தலைப்பு வந்து ஈரம். ஈரம். ஆஹா, சுடும் பாதங்களுக்கு செருப்பு கொடுத்த பெயரில்லா நீ. அசத்துனீங்க போங்க. ஈரமான ரோஜாவே, நதி ஈரப்பொழுதில் நினைத்தாய் மனமெங்கும் கடல். ஐயோ, பேர் என்ன சொல்ல, பெயரில்லா நீ எனச் சொல்லும் உனக்கு நான் இப்படியே அழைக்கிறேன் என் அன்பே. பாலை வாழ்வில் துளி காணல் ஈரம் நீ. ஓ, பாலை வாழ்வில் வீட்டிலிருந்த மழை சொட்டி கொண்டிருக்கிறது. சாரி, விட்டிருந்த மழை சொட்டி கொண்டிருக்கிறது, எல்லோர் மனதிலும் ஈரம். கிளாசிக், எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் வெரி மச். விட்டிருந்த மழை சொட்டி கொண்டிருக்கிறது, எல்லோர் மனதிலும் ஈரம். விழியின் ஓரம் உன் நினைவின் ஈரம். ஏதோ எங்கேயும் பாட்டில இருந்து எடுக்கலையே கோகுல், சூப்பரா எழுதுறீங்க. பாலை நதியின் ஈரம், உடலிலும் வெப்பம். பா, உனக்கு ஈரம் உண்டு, கொடுப்பதற்கு தயக்கம் ஏன்? ஸ்ரீனிவாசன் சார். ஈ ரம் என்றால்தான் யோகராஜ் சார் ஒரு பக்கம் அடிக்கிறாருன்னா கிருஷ்ணராஜ் சார் இன்னொரு பக்கம் அடிக்கிறாரு. ஈ ரம் என்றால் அந்த ஆந்திர நண்பன் டாஸ்மாக். கடலோடு ஆடிய பொழுதுகள் காய்ந்த பின்னும் காயவில்லை, மனதில் ஈரம். வெரி குட். ஈரம், முதல் முத்தம். விழியின் ஓரம் ஈரம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க. கோகுல் சாரும் சாவித்திரி சித்தியும் வாழ்த்துக்கள். கண்ணில் தெரியும் அன்பை இடம் மாற்றம் செய், ஈரமும் கசிவும் உணர்வாய் இதயத்தில், காளி பிச்சை பாத்திரத்தின் எச்சங்களாய் நம் என ஈரம். நல்லா இருக்கு குமார் சார், நிறைய அட்டகாசமா எழுதுறீங்க. கண்களில் கோர்த்தது நம் இதயங்கள் இடம் மாறிய போது. ஓகே, அடுத்த டாபிக், லாஸ்ட் டாபிக். இந்த டாபிக் வந்து அகெயின் கொஞ்சம் அந்த பெயரில்லா நீ கொடுத்த மாதிரி இதுவும் கொஞ்சம் டஃப்பாக கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். கொடுக்குறேன். தாயின் மடி தொலைத்த சேயின் உயிர் தொலைத்த கண்ணில் உதிர ஈரம். ஃபென்டாஸ்டிக். மணல் வண்டிகளில் துளி துளியாய் ஆட்சி ஈரம். அசத்துறீங்க பிரேமாம்மா. ஒளி வெள்ளம் மனசின் கீதம் காற்றில் ஈரம். மலடியின் நெஞ்சுக்குள்ளும் தாய்மை என்னும் ஈரம் தகதகர்த்து கொண்டு இருப்பது ஏன் சமுதாயத்தின் விழிகளில் விழுவதில்லை? ஈரமற்ற உன்னிடம் யாசித்துக் கொண்டே இருக்கிறேன் ஓர் துணையை. நல்லா இருங்க. 2020க்கும் கொரோனாவுக்கும் மக்கள் மீது ஈரம் இல்லையோ? ஈகையின் கசிவு ஈரம். சவிதா மேம் அசத்துறீங்க. முத்தத்தில் துளிர்க்கும் விழி ஈரம். விடுமுறை கழிந்து கடவுச்சீட்டை கையில் எடுக்கையில் கண்கள் ஓரமாக ஈரம். ஏன் சார், கல்யாண சுந்தரம் சார் கலக்குறீங்க போங்க. ஓகே, நான் வந்து அடுத்த தலைப்பு கொடுக்குறேன். அட்டகாசமாக போயிட்டுருக்கு.
மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிருக்கு தெரியுமா? கேன் ஐ கிவ் யூ அ சர்ப்ரைஸ்? மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து 430 கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரிமூவிங் தட் 100 அப்படின்னு எடுத்தோம்னா இடையில பேசினதெல்லாம், ஏன்னா முதல்ல தான் நம்ம பேசணும், அப்புறம்லாம் ஒன்லி கவிதையாக தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா எனக்கு என்னுடைய கணிப்பு எப்படி பார்த்தாலும் ஒரு 300 + 330 340 கவிதைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அசத்தல் அசத்தல். என் விழியில் ஓடும் அந்த கடைசி துளி ஈரமும் உன் முகம் நோக்கியே. அங்கே பக்கத்தில் தானே இருக்காரு, இங்கே ஃபேஸ்புக்கில் எழுதி அவரை பார்க்குறீங்க. நல்லா இருங்க சிஸ்டர். ஓகே, ஸோ இப்போ கடைசி தலைப்பு. இந்த தலைப்புக்கும் எழுத ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் டஃப்பாக கொடுக்குறேன், பார்ப்போம். நானா கவிதையா? ஈரம் இல்லையா? என்ன அழகான கவிதை பாருங்க. இதயம் நனையுதே ஈரமில்லா மனிதரை இவ்வுலகம் தாங்குதே என நினைக்கும் நொடியில். ஃபென்டாஸ்டிக். பிரேமம்மா அசத்துறீங்க போங்க. நானா ஈரம் இல்லையா? கோகிலா மேடம், கவிதை புத்தகங்கள் நிறைய படிக்க ஆரம்பிங்க. நீல் இரவு. இதழ் ஊற ஈரம் துளிர்த்த வெட்கத்தை துடைக்கும் கரங்களில் பூக்கள். கீர்த்தி மேடம் இது படிக்கிறதுக்கு கவின் மேடம் தான் வரணும். அவங்களுக்கு தான் சரியா செட் ஆகுது. பிரேமா வெங்கடேஷ் பாருங்க, அசத்துறாங்க. நீயற்ற பொழுதுகள் நீல் இரவாக. நீ இல்லாத இரவு நீல். ஏன் எல்லாம் நீயற்ற பொழுதுகள் நீ இல்லாத இரவு? நீ இருக்கும் பொழுதுகள் நீல் இரவு, அதுவும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நிமித்தங்களால் நிறையும் நிசிகள் நீ இல்லா நீல் இரவுகள். எல்லாம் நீ இல்லா, உடனே இல்லாததுக்கே போயிடுங்க, இருக்கிறத யோசிங்க. நீல் இரவுகளின் பொழுதுகள் ஒற்றை சிறுகணம். ஐன்ஸ்டீன் தியரி புரிகிறதா? புரிஞ்சவங்க அது என்ன சொல்லுவாங்க, புரிஞ்சவங்க பிஸ்தா. நீ இல்லா இரவுகள். ஐயோ சவிதா மேடம், எல்லாரும் நீ இல்லா இரவுகளுக்கே போயிட்டீங்க. நீல் இரவா? எழுந்து நட 10K. யோகராஜ் சாருக்கும் கிருஷ்ணராஜ் சாருக்கும் நீல் இரவா எழுந்து நட 10K. 10Kலயே போட்டுடலாம் இத. பகல் தொலைந்த போது இரவு நீல். நித்திரை இல்லா இரவெல்லாம் நீல் இரவே. அசத்தல் போன. நீல் இரவுகள் ஒவ்வொன்றும் கட்டியம் கூறுகிறது நம் காதலுக்கு. ஆளை இல்லையா? நீல் இரவுன்னா உடனே ஆள் இல்லைன்றதே என்ன இருக்கு? ஆள் இருக்காரு கூடன்னு நினைச்சே எழுதலாமே. விழிகள் கசிய கசிய இரவுகளின் நீட்சி இன்றோடு முடிவதில்லை. அசத்தல் போங்க. உன்னோடு நான் இருந்த இரவு நீளுமே உறவுகள் தூரமே. உன்னோடு நான் இருந்த அந்த இரவு நீல் இரவாக இன்று வரை. சார் கோகுலகிருஷ்ணன் சார், என்ன போங்க அசத்துறீங்க. அவங்க இப்போ பிரியாராஜி மேடம் அந்த கவிதைக்கு மட்டும் ஒரு பதில் போடுங்க மேடம். உன்னோடு நான் இருந்த அந்த இரவு நீல் இரவாக இன்று வரை. எவ்வளோ பாருங்க. நிலவை நிறுத்தி நீட்டிக்கிறேன் இரவை. அட்டகாசம். இராணுவ வீரனின் வரவுக்கெங்கும் மனைவியின் நீல் இரவு நதிகளின் நீட்சியாய். என் மனம் உன்னுடன் இணைந்த பெண் நீல் இரவாக. உன்னை பார்த்த ஓர் இரவை தேடிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் விடியவே இல்லை நீல் இரவு. நீல் இரவா இல்லை நில விரவா உன்னை பொறுத்து. என் விழியின் ஈரம் காய்வதற்கு முன் துடைக்குமா உன் கைகள். பாக்யா மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீல் இரவின் சாட்சிகள் நீயும் தலையணையும். குழந்தை அழும்போதும் அது நீல் இரவாகவே தொடர்கிறது. வெளிச்சம் குறைந்த ஒளிதானே நீல் இரவுகள். என் நீல் இரவு அனைத்தும் உனக்கே சொந்தம். அதில் நான் என்பவன் நீ. ஜெயக்குமார் சாரு, ஷர்மிளா சிஸ்டர் 2 பேரும் அசத்துறீங்க போங்க. கடைசியாக உங்கள் 2 பேத்துக்குள்ள எப்போ கவிதை எழுதுனீங்க? இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஓகே, ஒரே ஒரு போனஸ் தலைப்பு கொடுக்கட்டுமா?
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக ஒன்று எழுதுவோமா கடைசியாக? அதோட we will say bye to each other and then one small announcement and then we will say bye to each other. Fine? Yes? The last one. ஓகே, த லாஸ்ட் டாபிக். ஐ தாட் இன்னும் ஒன்று எழுதலாம், ஏன்னா ஆல்மோஸ்ட் 475 ப்ளஸில் இருக்கும். ஸோ இதை எழுதுனா மேபி 500 தொட்டுருவோம். ஸோ என்னுடைய கணிப்பு எப்படி பார்த்தாலும் ஒரு 350 to 360 கவிதைகளுக்கு பாசிபிலிட்டி உண்டு. கவிதைகள்னு சொல்ல முடியாது, வேறு ஏதாவது கிறுக்கல்கள்னு வேணால் நம்ம சொல்லிக்குவோம். எழுதி கொண்டே இருக்கிறேன், நீள்கிறது இம்மாலையே இரவாய் உன் அருகாமைதான் என் இரவை நீள் இரவு என்றால், உன் பிள்ளை என் இரவுகள் எல்லாவற்றையும் நீள் இரவாகவே நீடிக்கிறான். நீள் இரவில் ஒரு நீளா இரவு, என் முகவரி நீ. முகவரி, இப்போ முகவரி முகவரினா அட்ரஸ். ஒவ்வொரு கடிதமும் தேடுவது முகவரி. முகம் தொலைத்த உனக்கு எனக்கு முகவரி எதற்கு? ஓ, ஒன்றே ஒன்று நான் எழுதிக்கிறேன், லாஸ்ட்டாக உள்ளது மட்டும். நீங்கள் எக்கச்சக்கமாக நிறைய எழுதியிருக்கீங்க, அட்டகாசமாக இருக்குது எல்லாருடைய எழுத்தும். முகவரி வயதாகிவிட்டது. கிருஷ்ணராஜ் சார், நீங்கள் எழுதியிருக்கீங்களா? அப்படியே என்னது படிங்களேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம். கிருஷ்ணராஜ் சார் எழுதுனது நான் எழுதுனது ஒரே தாட்டில் இருக்கு பாருங்க. முகவரிதனில் முகவரி தொலைத்தேன் உன் வரிகளில் வாழ்வதற்கு, கவிதைகள் படித்தேன் உன் முகவரிகளில், பார்க்கும் முகமெல்லாம் உந்தன் முகம் மட்டுமே என் முகவரியாய். என்ன அசத்தல்! உன் முகவரி தேடி தேடி அடைந்தேன் என் முகவரி, இயற்கையின் முகவரி இனிய மழலை. ஃபென்டாஸ்டிக். குழந்தையின் கண்களில் தன் முகவரி எழுதுகிறது நிலவு. சூப்பர். உன் முகவரியில் என்னை தொலைத்தேன், என் முகவரியில் உன்னை தொலைத்தாய், நம் முகவரியில் நம்மை தொலைத்தோம். அசத்தல் போங்க. முகவரி கொடு என்றேன், முகத்தில் ஓகே டீம், இன்னைக்கு வந்து மொத்தம் 500 கமெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 530, 514, 515 அப்படி போகுது. ஸோ அப்படி பார்த்தா ஒரு 100 அளவுக்கு தள்ளணும்னா கூட அரவுண்ட் 350 to அல்லது 380 to 400 அளவுக்கு நீங்கள் எழுதுனது இருக்கும். இதில் ஒவ்வொரு தலைப்புக்கும் எத்தனை பேருன்றது அவங்களே முடிவு பண்ணட்டும். ஜட்ஜஸ் முடிவு பண்ணி உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இதில் வின்னர்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னிடமிருந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து அமேசான் மூலயமா வீட்டுக்கு வந்துடும். ஸோ வாழ்த்துக்கள், அட்வான்ஸாக இப்போவே சொல்லிடுறேன், வாழ்த்துக்கள். ஸோ எப்படி இருந்தது இன்னைக்கு அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீட்பேக் அண்ட் தென் we will say bye to each other, and tomorrow morning 7 o'clock we will meet again for 7 a.m. live, and tomorrow evening 5 o'clock we will meet again for some different topics. So சிவகுமார் சார் என்னமோ பண்ணிட்டாரா?
என் முத்தம் சேரும் முகவரி உனது கண்ணம். அவ்வளோதான். மண்ணியாச்சு நீங்களாச்சுன்னு பிரியாராஜி போட்டிருக்காங்க பாருங்க. கவரி மானானதோ கண்ணியின் முகவரி, வரி நிறைந்த முகமே வயதின் முகவரி. அசத்தல் போங்க. ஸோ ஹவு டுடே செஷன் வெண்ட், எப்படி இருந்தது? உங்களோட ஃபீட்பேக் எழுதலாம். ஆல் ஆர் வினர்ஸ். கல்யாண சுந்தரம். 5:23 தாண்டி போயிட்டு இருக்கு. அசத்துறீங்க போங்க. ஆல் ஆர் வின்னர் சார். எல்லாருமே வின்னர் தான். இங்கே இருக்கிற சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து யாரோ சில பேரை எடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு எல்லாருக்குமே இன்னைக்கு எப்படின்றது வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் இன் லைஃப். ஓ வெரி குட். ஸோ என் கண்ணம் என் கண் ஈரம் யார் அறிவார். ஓகே, இன்னைக்கு செஷன் கவிதை மாதிரி இருந்தது. குறிப்பு என்னதல்ல, கவிதையாக இருந்தது. பிளைண்ட் ஏரியா ஃபார் மீ. தேங்க்ஸ் ஆல் டேக்கிங் மீ அலாங், ஹோல்டிங் மை ஹேண்ட். வெல்கம் வெல்கம் சார். ஓ இன்னும் போயிட்டு இருக்கா கவிதை? தலைப்பை மட்டும் தனியாக போடுங்க சார். அது போட்டுறேன், அது போட்டுடலாம். அது ஒன்றும் பெரியதில்லை. 8 தலைப்பு, அதை போட்டுடலாம். 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. அதுதான் கவிதை. நிறைய பேர் கவிதை எழுத உட்காந்துட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து எழுந்திரிச்சு வருவாங்க. ஸோ அதனால் தாகம் தீர்ந்தது ஈரத்தோடு கவிதை மழையில் நாளையும் நீளுமோ. இப்படி கேட்குறாங்க பாருங்க. பார்ட் 2 உண்டான். முகவரி முக்கியம். தேடல், அடைதல், வாழ்தல், மறைதல், உலகில் உண்டு உயிர்கள் அனைவருக்கும். கத்தரிக்கும் பூசணிக்கும் இடையில் கவிதை பூக்க வைத்தது இன்றைய லைவ். நல்லா இருங்க மேடம். கவிதை கிறுக்க கற்றுக்கொண்டோம், அவ்வளோதான். கிறுக்கல்கள் தமாஷாக இருந்தது கவிதையாய். நான் இன்று சாப்பாடு கிடைக்குமா தெரியல. யாரெல்லாம் என்ற கேள்வி. ஃபர்ஸ்ட் டைம் கவிதை எழுதினேன். கிரேட், தேங்க்ஸ் டு யூ. இந்தியாவின் முகவரி. முகவரியற்ற மனிதர்களின் பசியையும் ஜீரணித்தேன். வா சூப்பர். ஆஃப்டர் லாங் இயர்ஸ் ஐ ரோட் சம்திங், ஃபீல் ஹாப்பி. அவ்வளோதான் வேணும். எழுதி பார்ப்போமே என்ன போ. லிவ் வித் இன்ஃபேண்ட் கவிஞர்கள். வெரி குட். டுடே செஷனுக்கு ஒரு கவிதையா? நல்லது. அகத்தை திரும்பி பார்க்க அகம் மகிழ அகம் நெகிழ அகம் நிறைய மகிழும் நிறைவும். தேங்க்யூ. தாகத் தேடலில் திசைகள் கண்டறிந்து முகவரி சேர்த்தது கடிதம். குட் இனிஷியேட்டிவ். இன்வால்விங் எவ்ரிபடி இன் அ நியூ டாஸ்க். அஃப்கோர்ஸ். நதியின் முகவரி கடலை சேர்வது, எந்தன் முகவரி உன்னை சேர்வது. எல்லோருக்கும் பரிசு இருக்கும் போல, அதனால தான் முகவரி கேட்டிருக்கார். கொடுத்துடலாம் மேடம். இதில் என்ன இருக்கு? காட்சிக்கு வெளி கவிதை முகவரி ஒரே அகநானூறு தான். பிரியாராஜு மேடம், உங்கள் அட்ரஸ் சொன்னால் ஒரு கவனிப்பு தான். கார்பரேட்டில் வேலை பார்க்குறோம்ல. ஓகே, ஸோ வாழ்த்துக்கள். 1 hour 1 மணி நேரம் நிறைய கவிதைகள். மொத்தமாக 562 கமெண்ட்ஸ். என்னுடைய கணிப்பு எப்படி பார்த்தாலும் ஒரு 100-120 தள்ளினீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400+ கவிதைகள் இருக்க வாய்ப்புண்டு. எல்லா கவிதைகள்லேயும் யார் வந்து எல்லாருமே நல்லா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே எக்ஸலண்ட். இது வந்து ஒரு முயற்சி தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த கவிதைகளில் வந்து நீங்கள் யார் எக்ஸலண்ட்டாக பண்ணாங்கன்றதை அவங்க அனௌன்ஸ் பண்ணட்டும். அவங்களுக்கான ஒரு கிஃப்ட் வந்து கண்டிப்பாக அவங்களை நோக்கி வந்துடும். ஆழ்மனத்தை அசைத்தது நிகழ்வு. வெரி குட். நீண்ட நாட்களுக்கு பிறகு கவிதை வழி என் காதலை வெளிப்படுத்த சந்தர்ப்பம். அவ்வளோதான். அதான் இந்த 5 PM லைவ்ல. இப்போ நான் வந்து இந்த நிகழ்வில் என்ன ஒரு இந்த நிகழ்வை பற்றி ஒரு வரி சொல்லணும்னா, ரொம்ப நாளாக எழுதணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து என்னோட அவங்களுக்கு எழுதிட்டேன் அப்படின்றது தானே. அவ்வளோதான், வேற என்ன. இன்றைய நாளில் என் முகவரியை மாற்றிய நட்புகளுக்கு நன்றி. ஸோ அனைவருக்கும் நன்றி. உங்களோட பெஸ்ட் பார்ட்டிசிபேஷன்னு சொல்லுவேன். ஏன்னா நார்மலாக கூட நமக்கு 500 கமெண்ட்ஸ்லாம் வராது. நார்மலாக வந்து 200, 300 இல்லை 400, சமயத்தில் 500 ரொம்ப ரேராக வரும். பட் இன்னைக்கு வந்து 570+ தாண்டி போயிட்டுருக்கு. இந்த இந்த இது வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கவிதைகள் அங்கே டைப் பண்ணிட்டே இருங்க. பாசிபிளி இன்னைக்கு நைட்குள்ளே பரத் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரே ஃபார்மேட்டாக கொடுத்துருவார் ஜட்ஜஸ்க்கு.
ஜட்ஜஸ் வந்து அவங்க அவங்க எத்தனை நம்பரோ அவங்க செலக்ட் பண்ணிட்டோம், அவங்கள்ட்ட விட்டுருவோம். ஸோ அதனால் அவங்க செலக்ட் பண்ணி சொல்லட்டும். ஸோ இன்னையிலேருந்து கவிதை புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிக்கலாம். பிரியா ராஜீவ், கீர்த்தி மேடம், கவிதா சுரேஷ், பிரேமா வெங்கடேஷ், நீங்கள்லாம் வந்து எந்தெந்த புத்தகங்கள்லாம் படிக்கலாம், யார் அதை படிக்கலாம், அதை வந்து டைப் பண்ணலாம். ஸோ அதனால் படிக்கிறவங்க வந்து போய் பார்ப்பாங்க, போய் அதை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸையும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். போகட்டும் மேடம், எவ்வளோ எழுதணுமோ எழுதட்டும், மனசில் இருக்கிறதெல்லாம் உள்ளே வரட்டும். பாருங்கள், ஷர்மிளா மேடமும் ஜெயக்குமார் சாரும் அவங்களுக்குள்ளே எழுதிக்கிறாங்க, சிவகுமார் சாரும் பர்வதம் அவங்களுக்குள்ளே எழுதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி தானே ஓப்பன் ஆகிருக்கு. நானே கவிதை தான் இப்படிக்கு மனைவி. அசத்துறீங்க போகிறீங்க. கீர்த்திகா மேடம் அதெல்லாம் தமிழ்லையும் எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கலாப்ரியா, வண்ணதாசன், பிரமிழ், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அவங்களெல்லாம் அவங்களே சஜஸ்ட் பண்ணட்டும். ஸோ அதனால் எனக்கு கவிதை எழுத தெரியும்னு இன்று உணர்ந்தேன். அவ்வளோதான் வேணும், அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சிக்கான ஆரம்ப புள்ளியே அதுதான். எல்லாராலையும் எழுத முடியும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய யாரோ ஒருத்தங்க அதுக்குன்னு வெளியிலேருந்து வரணும்லாம் இல்லை, யார் வேணாலும் எழுதலாம். தேவதச்சன், குமரகுருபன், மனுஷபுத்திரன், அறிவுமதி, பெருந்தேவி, இவங்க கவிதைகள்லாம் படிங்க. மு மேத்தா, அப்துல் ரஹ்மான், ஆத்மானாம், பிரமிழ், நகுலன், கலாப்ரியா, இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேரும் உங்களுக்கு வந்து அவங்களதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு வந்து ஓ இவ்வளோ இருக்கா, இவ்வளவு அழகா, இவ்வளவு விஷயங்களை இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா. முத்துக்குமார், வைரமுத்து, எக்கச்சக்கமான மனிதர்கள், மதிராஜ், அதையெல்லாம் இனிமேல் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நகுலன், சங்கர் ராமசுப்ரமணியன், ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கான தபு சங்கர் எஃபியில் அந்த பேஜ்லேயே இருக்காருன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இவங்கெல்லாம் யாரெல்லாம் எஃபியில் இருக்காங்களோ அந்த லிங்க் எல்லாம் கொஞ்சம் போடுங்க. ஸோ எல்லாரும் போய் படிக்க ஆரம்பிப்பாங்க. சேலம் பக்கம்தான் எதற்கோ வீடு திறந்தே இருக்கட்டும். முகவரி கொடுக்கட்டுமா? பழனி பாரதி இது நல்லாயிருக்கும். இட்ஸ் மீ, சில்வியா பாத், ரூமி. இப்போ இவ்வளவு நீங்கள் எழுதுகிற மாதிரி இங்கேயும் இப்போ நம்ம முகநூலில் இருக்கிற அதாவது நீங்கள் 4 பேருமே ஜட்ஜஸ் சொல்லலாம், அருகாமை ஆளுமைகளில் இருக்கிற மாதிரி இங்கே முகநூல்லையே பக்கத்துலேயே அட்டகாசமாக எழுதுகிறவங்க. எனக்கு சம்மவ் ஐ லைக் அந்த இவங்க கல்பனா ரத்தன், அவங்களுடைய கவிதைகள் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. கல்பனா ரத்தன், ஈவன் சோபனா நாராயணன் அவங்களது, இன்னும் நிறைய. பாலைவன லாந்தர் அன்னைக்கு ஒரு நாள் கவிதை சொன்னாங்க அருகாமை ஆளுமைகளில். எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. எல்லாரையும் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். கல்யாண்ஜி, பழனி பாரதி, தபு சங்கர், முத்துக்குமார், அறிவுமதி, கொட்டி கிடக்கு, இவ்வளோ பேர் இருக்காங்க. சுகீர்தராணி. ஓகே, உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். 612 கமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் 600+ போயிட்டோம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். என்னுடைய கணிப்பு எப்படி பார்த்தாலும் ஒரு 480, 500, 450 500 அந்த மாதிரியான அளவுக்கு கவிதைகள் இன்னைக்கு வந்திருக்கும். நடுவர்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒர்க் தான், படித்து அவங்க செலக்ட் பண்ணட்டும். ஓகே, ஸோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ. We will meet tomorrow morning 7 AM live and evening 5 PM live with நாளைக்கு இன்னொரு இன்னோவேட்டிவான, டிஃப்ரெண்ட்டான, லைட்டான, சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட ஜாலியாக இருக்கிற மாதிரி இன்னொரு டாபிக் எடுக்கும். ஓகே, ஃபென்டாஸ்டிக், தேங்க்யூ. Till then, bye all. கவிதைகளை படிங்க, மன இறுக்கங்களை வந்து வெளியில் விட்டுருங்க, யதார்த்தமாக இருங்க, அண்ட் சந்தோஷமாக உறவுகளை வந்து இன்னும் அழகாக்கி வாழுங்க. வாழ்த்துக்கள். என் புருஷன் கவிதை புத்தகங்கள் கொடுத்து தான் ப்ரப்போஸே யோகராஜ், கோகுல் இருக்கிற குரூப்பில் சொல்லிட்டீங்களே மேடம், அவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களும். ஓகே, வாழ்த்துக்கள். பாய் அண்ட் லவ் யூ so much.